சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கித் தருவதாக கூறி போலி பணி நியமன ஆணையை கொடுத்து MBA பட்டதாரி உள்ளிட்ட 21 பேரை ஏமாற்றிய பாஜக பிரமுகர் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டனர். மோசடியாக பெற்ற பணத்தை 1.5 ஆண்டுகளாக சம்பளமாக கொடுத்து ஏமாற்றி வந்தது எப்படி? சென்னை மேடவாக்கத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன். ஓய்வு பெற்ற ONGC பணியாளர் ஆவார். இவரது மகன் வெங்கடாச்சலம் என்கிற வெங்கடேஷ் MBA பட்டதாரியான இவர் வேலை தேடிக் கொண்டிருந்தார். பக்கத்து வீட்டில் வசிக்கும் பாஜகவைச் சேர்ந்த லதா சென்னை மாநகராட்சியில் துப்புரவு ஆய்வாளர் பணி இருப்பதாகவும் சிந்தாதிரிப்பேட்டையைச் சேர்ந்த பாஜக நிர்வாகி ஜெயச்சந்திரனை நேரில் சந்தித்தால் உங்கள் மகனுக்கு வேலை உறுதி என்று உத்தரவாதம் அளித்ததாக தெரிகிறது. அதன்படி ராமசுப்பிரமணியன் தனது மகன் வெங்கடாச்சலத்தின் வேலைக்காக 26 லட்சம் ரூபாயை ஜெயச்சந்திரனிடம் கொடுத்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி அலுவலகத்திற்கு வரவழைத்து ஜெயச்சந்திரன் அவரது கூட்டாளி ஜோஷிதா இருவரும் ஒரு பணி நியமன ஆணையை வழங்கியுள்ளனர். மயிலாப்பூர் மந்தைவெளி பகுதிகளில் உள்ள குப்பை தொட்டிகளில் இருந்து குப்பைகள் முறையாக அகற்றப்பட்டுள்ளதா என்று போட்டோ எடுத்து அனுப்ப வேண்டும் என கூறியுள்ளனர். வெங்கடாச்சலமும் உண்மையிலேயே மாநகராட்சி பணி கிடைத்ததாக நினைத்து தனக்கு ஒதுக்கப்பட்ட வேலைகளை செய்து வந்துள்ளார். மாதம் 40,000 ரூபாய் ரொக்கமாக சம்பளம் கொடுத்துள்ளனர். சரியாக வேலை செய்யவில்லை என கூறி ஒரு சில மாதங்கள் 20,000 ரூபாய் மட்டுமே கொடுத்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கார்ப்பரேஷன் அலுவலகம் அருகே வரவழைத்து ஜெயச்சந்திரனும் ஜோஷிதாவும் ஒரு மூடி முத்திரையிடப்பட்ட கவரை அவரிடம் கொடுத்துள்ளனர். அதில் 14 லட்சம் ரூபாய்க்கான காசோலை இருக்கிறது, அரசு கருவூலத்தில் அதை செலுத்த வேண்டும் என கூறி வெங்கடாச்சலத்திடம் கொடுத்துள்ளனர். வெங்கடாச்சலம் அவர்கள் கொடுத்த அந்த கவரை கவனக்குறைவால் தொலைத்து விட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து 14 லட்சம் ரூபாய் கட்டவில்லை என்றால் காவல் நிலையத்தில் ஒப்படைத்து விடுவோம் என்று வெங்கடாச்சலத்தை ஜோஷிதாவும் ஜெயச்சந்திரனும் மிரட்டியுள்ளனர். இதையறிந்த சுப்பிரமணியன் நேற்று முன்தினம் வெங்கடாச்சலத்தோடு சென்னை மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்கு வந்துள்ளார். அப்போது ஜெயச்சந்திரன், ஜோஷிதா உள்ளிட்ட சிலர் வெங்கடாச்சலத்தை ஒரு ஆட்டோவில் உட்கார வைத்து மிரட்டியுள்ளனர். சுப்பிரமணியன் 4 லட்சம் ரூபாய் தருவதாகவும் தன்னிடம் வேறு பணம் இல்லை என்றும் கெஞ்சியுள்ளார். ஆனால் ஜெயச்சந்திரன் மற்றும் ஜோஷிதா இதற்கு ஒத்துக்கொள்ளாததோடு சுப்பிரமணியத்திற்கு உதவி ஆணையர் பதவி உயர்வு ஏற்பாடு செய்திருப்பதாகவும் அதற்கும் பணம் தர வேண்டும் என்று கூறி ஒரு ஆணையை காட்டியுள்ளனர். இவர்களின் நடவடிக்கையில் சந்தேகமடைந்த சுப்பிரமணியன் தனக்கு தெரிந்த வழக்கறிஞர்களை மாநகராட்சி அலுவலக வளாகத்திற்கு வரவழைத்துள்ளார். வழக்கறிஞர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து துருவி விசாரித்த போது ஜெயச்சந்திரன், ஜோஷிதா இருவரும் மோசடி பேர்வழிகள் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் பெரியமேடு காவல் நிலையத்தில் அவர்கள் ஒப்படைத்துள்ளனர். விசாரணையில் ஜெயச்சந்திரன் சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக பட்டியலணி செயலாளராக இருந்தவர் எனவும் தற்போது உறுப்பினராக மட்டும் உள்ளார் என்பதும் தெரிய வந்துள்ளது. ஜோஷிதாவுடன் சேர்ந்து இதேபோல 21க்கும் மேற்பட்டோரிடம் சென்னை கார்ப்பரேஷனில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பண மோசடி செய்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து IAS அதிகாரிகளின் கையெழுத்தோடு இருப்பது போல் போலி பணி நியமன ஆணைகளை வழங்கிய 2 போலீசார் கைது செய்தனர். இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த பாஜகவைச் சேர்ந்த லதா மற்றும் கௌரி ஆகிய 2 போலீசார் தேடி வருகின்றனர். MBA பட்டதாரியிடம் போலி பணி நியமன ஆணையை கொடுத்து ஏமாற்றியதோடு 1.5 ஆண்டுகள் அவர் கொடுத்த பணத்திலேயே அவருக்கு சம்பளம் கொடுத்த சம்பவமும் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ஜெராக்ஸ் கடை உரிமையாளரான ரேவதி என்ற பெண்ணும் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சியிலிருந்து வழங்கப்பட்டதைப் போல போலி ID கார்டுகளை இவர் தயாரித்து கொடுத்தது கண்டுபிடிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.